வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவாக தீபாவளி திருநாளை முன்னிட்டு என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். தீபாவளி திருநாள் நரனுக்குள் உள்ள அசுரத்தன்மை நீக்கி நாராயணனை தொழுது நல்வாழ்வு பெறும் நாள். மன ஊனத்தை களைந்து மகிழ்ச்சி பொங்கும் நாள். திரேகத்தை எண்ணெயால் தூய்மை செய்து கொண்டு புத்தாடையும் புத்துணர்வும் பூரிப்பும் கொள்ளும் நாள். பட்சணங்கள் யாவும் செய்து பகிர்ந்துண்ணும் நல்நாள். பராசக்தி அம்மனுக்கு பாராட்டும் இந்நாள். திருமால் பூமி காத்து திவ்ய திருநாள் தீபாவளியே. வாழ்க வளமுடன். நரகாசுரன் என்பது ஒரு நபர் அல்ல. நரன் என்று சொன்னாலே மனிதன்தான். நரனுக்குள் உள்ள அசுரத்தன்மைகளை நீக்குவதற்காக நாராயணன், அயனன் என்று சொன்னால் திருமால், நாராயணன் என்று வருகிறது. தொழுது நல்வாழ்வு பெறும் நாள். இந்த அசுரத்தன்மையை என்னுள் இருந்து நீக்கி என்னை காப்பாய் என்று அவரை தொழுவதாக வருகிறது. மன ஊனத்தை களைந்து மகிழ்ச்சி பொங்கும் நாள். மன ஊனத்தை, அனைத்து ஊனங்களையும் நீக்கினாலும் மன ஊனத்தை நாம் நீக்கும் போதுதான் மகிழ்ச்சி வரும் என்பதை சொல்லி, திரேகத்தை எண்ணெயால் தூய்மை செய்து கொண்டு புத்தாடை, புத்துணர்வு, பூரிப்பு என்பதாக நம்மை மாற்றிக்கொள்ளும் இந்நாள். பட்சணம் யாவும் செய்து அனைவருடன் பகிர்ந்துண்ணும் நன்னாள். பராசக்தி அம்மனுக்கு பாராட்டும் இந்நாள். இந்த பார்வுலக அத்தனையும் சக்தியாக, இயக்கமாக, அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இறை தன்மையை நாம் பாராட்டு தெரிவிப்பதாக தீபம் ஏற்றி சுடர்விட்டு அந்த சக்தியை போற்றுவதாக இருக்கக்கூடிய இந்நாள். திருமால் பூமி காத்த திவ்ய திருநாள் என்று பக்தியில் கூறுகிறார்கள். திருமால் பூமி காத்த திவ்ய திருநாள் தீபாவளியே என்று அனைவரும் கொண்டாடும் இந்நாளை அனைவரும் மனமகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, அனைவருக்கும் இன்பத்தை பகிர்ந்து இனிதாக வாழ்வோம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய தீபாவளி, தீப ஒளி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.